நம்ம சேனலை பார்க்கறது வரைக்கும் நண்பர்களே, நம்ம ஒன்லி சிவாஜி நேசன் சேனலில் இப்போ வரைக்கும் சிவாஜி சார் நடிப்பில் வெளியான நிறைய படங்களை பற்றி பேசியிருப்போம். ஆனால் முதல் முறையாக சிவாஜி சார் நடித்து வெளியாகாத ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்துடைய பேர் என்ன அப்படின்னா ஜீவபூமி. 1963லேயே இதோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1965ல் இந்த படம் வந்திருக்கணும். ஆனால் சில பல பிரச்சனையின் காரணமாக இந்த படம் வந்து வெளிவரல. பட் என்னதான் இந்த படம் வெளிவரல அப்படின்னாலும் இந்த படத்தை யாரெல்லாம் எடுத்தாங்க, இந்த படத்தில் சிவாஜி சார் கூட எந்தெந்த நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு காமன் ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவாஜி நேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நடிகர் திலகத்தை பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்டில், அதுவும் இந்த ஜெனரேஷனில் நம்ம ஒன்லி சிவாஜி நேசன் சேனல் தான் முதன்மையாக சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த படத்தை பற்றி நம்ம பகுதி வாரியாக பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் இயக்குனர் கே. சோமு. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் ஏ.பி. நாகராஜன். இந்த படத்தில் சிவாஜி சார் கூட சேர்ந்து எம்.ஆர். ராதா, வி.கே. ராமசாமி, டி.எஸ். பாலையா, சரோஜாதேவி, பத்மினி, கே.ஆர். விஜயா, நாகேஷ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? சிவாஜி சார் கூட அதிக படங்களை நடித்த 2 நடிகை யார் அப்படின்னா பத்மினியும் கே.ஆர். விஜயாவும் தான். அதுக்கப்புறம் சிவாஜி சார் கூட பெரிய பெரிய படங்களில் தான் நடித்து அதிகமாக ரசிக்கப்பட்ட நடிகை யார் அப்படின்னா சரோஜாதேவி. இந்த 3 பேரும் ஒரே சிவாஜி படத்தில் நடிச்சிருக்காங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த படம் ஒருவேளை ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்திருக்கும். இந்த படத்துடைய கதை அண்ட் திரைக்கதை ரெண்டையுமே சாண்டிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டரோட 3 நாவல்களை மையமாக வச்சு எழுதியிருக்காங்க. நீங்கள் நிறைய ரைட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சாண்டிலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரைட்டரை பற்றி அளவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவருடைய பெயரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது செக் பண்ணி பார்க்கும்போது இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஷ்யம் ஐயங்கர். பட் சாண்டிலியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய நாவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படங்களுக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் அவருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய நாவல்கள்லேருந்து ஒரு 3 நாவலை எடுத்து தான் இந்த படத்துக்கான கதையவும் திரைக்கதையவும் ஏ.பி. நாகராஜன் எழுதியிருக்காரு. என்னென்ன நாவல்கள் அப்படின்னா ஜீவபூமி, நாகதேவி, நீலரதி, இந்த 3 நாவல்களை மையமாக வச்சு தான் இந்த படத்துடைய கதையை வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கான மெயின் நாவல் ஜீவபூமி. ஸோ இந்த ஜீவபூமி நாவலுடைய கதைக்களம் எப்படிப்பட்டது அப்படின்னா வடநாட்டு அரசர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்ட கதை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சேர சோழ பாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வடக்கில் வந்து ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வம்சாவளியை சேர்ந்த அரசர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் தான் வந்து மையமாக வச்சு இந்த நாவல் எழுதியிருப்பாங்க. இந்த படமுமே ராஜபுத்திரர்கள் பற்றியான ஒரு படம் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சிவாஜியோடைய தங்கமலை ரகசியம் படம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் துளிவிஷம் படம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி படங்களோட கதைக்களம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தாங்க இந்த படம். கதையை அடுத்து சொல்கிறேன். அந்த கதையை கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜபுத்திரர்களுடைய வாழ்க்கையை தான் இந்த படம் வந்து மையமாக வச்சிருக்குது. ஓகேவா? இந்த ராஜபுத்திரர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்குதுல்ல இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த இடங்களெல்லாம் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து இவங்களுடைய தலைமை நகரமாக இருந்த இடம் வந்து இப்போ இருக்குதுல மத்திய பிரதேசம், அந்த ஒரு மாநிலம் தான் அவங்களுக்கு தலைமை நகரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்த ஆட்சி பண்ணவங்க தான் ராணி சத்யபாமா, அதாவது சரோஜாதேவி. இவங்களுடைய ஆட்சியில் இவங்களுடைய நாடு வந்து ரொம்ப செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்திருக்கு. இவங்களுடைய படைத்தளபதி ரத்தம் சந்திரசேகர், இவர் தான் நம்ம சிவாஜி சார். இதுக்கப்புறம் எதிரி நாடு இருக்குது. எதிரி நாட்டுடைய அரசர்களாக வேறு நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இப்போ உள்நாட்டுக்குள்ளே வந்து நிறைய வில்லன்கள்லாம் இருப்பாங்கல்ல. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ராஜாங்க மந்திரி, அவர் யார் அப்படின்னா டி.எஸ். பாலையா, திவானா எம்.ஆர். ராதா நடிச்சிருந்தார். இப்போ இந்த கதையுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா ராணி சத்யபாமாவுடைய ஆட்சியில் அவங்களுடைய நாடு வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செழுமையாக வந்து இருக்குது. ஸோ இது எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு பிடிக்கல. அதனால்
சத்யபாமாவையும் இந்த நாட்டையும் வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு அரசர்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை சத்யபாமாவுக்கு எதிர்த்து பண்ணும்போது அவங்களுடைய படைத்தளபதியாக சிவாஜி சார் நின்று பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் பண்ணி இந்த நாட்டை வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இதோடைய ஒன்லைன். இந்த ஒன்லைன் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா 2 நாடு இருக்குது, 2 நாட்டு கடையில் பிரச்சனை, அந்த மாதிரி தானே கதை இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் திரைக்கதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். திரைக்கதை எழுதிருக்கிறது யார்? ஏபி நாகராஜன் இல்லையா? அப்போ படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உள்ள நிறைய விஷயங்களை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னென்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான். ஏன்னா எல்லா சீனுமே நமக்கு கிடைக்கல. நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா, எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களும் படை வீரர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சத்யபாமாவுடைய இந்த நாட்டுக்கு போர் தொடுத்து வராங்க. அவங்கள படைத்தளபதி ரத்தம் சந்திரசேகர் அதாவது சிவாஜி சார் வந்து பயங்கரமா வீழ்த்திடுறாரு. வீழ்த்தின உடனே அந்த அவமானம் தாங்காம சத்யபாமாவுடைய அரசுக்கும் சத்யபாமாவுக்கும் ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு அரசர்கள் யோசிக்கிறாங்க. இவங்களை வந்து போர் முறையில போனா சரி வராது, வேற முறையில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாக நாட்டுல சாதாரண ஒரு பொண்ணா இருக்கக்கூடியவங்க தான் கேஆர் விஜயா. ஓகேவா? இவங்க வந்து ஒரு நாக கன்னி, ஒரு பொண்ணாவும் இருப்பாங்க, ஒரு நாகமாவும் மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடியவங்க இவங்க கிட்ட போயிட்டு அந்த எதிர்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் உதவி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, சத்யபாமா அப்பப்ப அவங்க மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக கடை தெருவுக்கு வீதிகள் எல்லாம் வருவாங்க. அவங்க அப்படி வரும்போது பாம்பா மாறி அவங்கள போய் தொந்தரவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா இருக்கிறவங்க ஒரு நாகமா மாறிடுவாங்க. அப்போ ஒரு டைம் சத்யபாமா அவங்க நாட்டோடைய அந்த கடை வீதிகள்லாம் இருக்குள்ள அங்கெல்லாம் வரும்போது இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நாகமா மாறி ஸோ அவங்கள தொந்தரவு பண்றதுக்காக கிட்ட வந்து போவாங்க. ஆனால் அவங்களால தொந்தரவு பண்ண முடியாது. ஏன்னா சத்யபாமாவுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப உண்மையானவங்க, அன்பானவங்க, பண்பானவங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்கள வந்து எந்த தீய சக்தி வந்தாலும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். இன்கேஸ் ஒரு தீய சக்தி வந்து அவங்க அட்டாக் பண்ணுது அப்படின்னா அந்த தீய சக்தி வந்து அவங்களுக்கே அதாவது சத்யபாமாவுக்கே வந்து அடிமையாயிருமா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இப்போ இவங்க தொந்தரவு பண்றதுனால கேஆர் விஜயா வந்து நாகமா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க சரோஜா தேவியோட உடம்புல ஒன்னா கலந்து நாகமா இருக்கிறவங்க நவரத்தனமா மாறிடுவாங்க. நவரத்தனமா மாறி சரோஜா தேவியோடைய வயிற்றுல வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு தீய சக்தி இவங்களோட வயிற்றுல இருக்குது அப்படின்னும் போது இந்த தீய சக்தி தான் சத்யபாமாவை ஆட்டி படைக்கும், அதாவது சரோஜா தேவியை ஆட்டி படைக்கும். இதுக்கான சூழ்ச்சியை போட்டவங்க எல்லாருமே யார் அப்படின்னா அந்த எதிர்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்க போட்ட திட்டம் ஃபைனலா நிறைவேறுது. இப்போதுல இருந்து சரோஜா தேவியுடைய நடவடிக்கை மாறுது, கொஞ்சம் வில்லத்தனமா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல படைத்தளபதியா இருக்கக்கூடிய நம்ம சிவாஜி சார் அதாவது ரத்தம் சந்திரசேகரையே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக எதிரி நாட்டோட துணை போகவும் செய்யறாங்க. ஒரு டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களே வந்துட்டு ஒரு புறா மூலமா சந்திரசேகர் பண்ணக்கூடிய அந்த போர் யுத்திகள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து எதிரி நாட்டுக்கு புறா மூலமா அனுப்புறாங்க. அப்ப அந்த புறா வந்து எதிரி நாட்டுடைய கூடத்துல இருக்கிறத இவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் உணர்றாரு. ஓகே, சத்யபாமாவுக்கு வந்து ஏதோ ஒன்று சம்திங் ராங்காக நடக்குது அப்படின்றத வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ சத்யபாமா ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி பண்ணும்போதே சத்யபாமாவாக இருக்கக்கூடிய சரோஜா தேவிக்கு வயிற்று வலி வந்து அதிகமாக வருது. இப்போ சந்திரசேகர் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவரை கூட்டிட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறாரு. அப்போ மருத்துவர் வந்துட்டு சத்யபாமாவுடைய கையை பிடிச்சி நாடி துடிப்பை செக் பண்ணும்போது அப்போ அந்த உண்மை வந்து வெளியே வருது. அதாவது என்னன்னா, நாகதேவியா இருக்கக்கூடிய கேஆர் விஜயா ஒரு ரத்தனமா மாறி சரோஜா தேவியுடைய வயிற்றுல இருந்திருக்காங்க. இவங்க வயிற்றுல இந்த ரத்தனம் இருக்கிறதுனாலதான் இதை வச்சுதான் எதிர்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டை இவ்வளவு நாளா ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வைத்தியர் சொல்றாரு. ஆனாலும் சந்திரசேகருக்கு வந்து இது நம்புற மாதிரி இல்லை. அப்போ நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு உலக்கை எடுத்துட்டு வராங்க. உலக்கை எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல நாகேஷ் இருக்காரு. நாகேஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, மறந்துடாதீங்க. நாகேஷோட வயிற்றுல இந்த உலக்கையை வந்து வைக்கிறாங்க. உலக்கையை வந்து நிக்கல. ஆனா சரோஜா தேவியோட வயிற்றுல வந்து இந்த உலக்கையை வைக்கிறாங்க. உலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. ஸோ இந்த ஒரு விஷயத்த சந்திரசேகரும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்கும்போது
வைத்தியர் ஒரு மந்திர வாழை கொடுக்குறாரு. இந்த மந்திர வாழை வந்து சரோஜா தேவியோட வயிற்றுல வச்சாலே போதும் அந்த ஒரு நாகமணி ரத்னம் வந்து வெளியே வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா சந்திரசேகர் வந்து இந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாது, வேற இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சத்யபாமா மூலமாவே அரசவையை கூட்டுறாரு. அரசவையில மந்திரிகள் இருக்கிறாங்க, ராஜகுரு இருக்கிறாரு, திவான் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. சிம்மாசனத்துல வந்து சத்யபாமா உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த அவையில வந்துட்டு அந்த மந்திரவாளை கையில வச்சுக்கிட்டு சந்திரசேகரன் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நம்ம நாட்டுக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த வாளால நான் வெட்டி வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு செல்வமான ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுல வந்து எதிர்நாட்டுல இருக்கவங்க மட்டும்தான் வில்லனா இருப்பாங்களா? நாட்டுக்கு உள்ளேயுமே சில பேர் வந்து வில்லன்களாக தான் வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சத்யபாமாவை அந்த இடத்த வந்து நம்ம தான் வந்து ஃபீல் பண்ணணும், நம்ம தான் போயிட்டு அடுத்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு உள்ளேயே சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் ராஜாங்க மந்திரியாக இருக்கக்கூடிய டிஎஸ் பாலையாவும் திவானாக இருக்கக்கூடிய எம்ஆர் ராதாவும். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிவாச்சார் இந்த அவையில் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு வார்னிங் அவர் கொடுத்துட்டு இருக்கும்போதே சத்யபாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படைத்தளபதியாரே, நம்ம நாட்டுக்கு யார் தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இப்பவே வெட்டி வீசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்கக்கூடிய சந்திரசேகரன் அப்படியே ராணி சத்யபாமா பக்கத்துல வந்து நின்றுட்டு, ஆகட்டும் மகாராணி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாளை அப்படியே எடுத்து சரோஜா தேவியுடைய வயிற்றுல அப்படியே குத்துறாரு. ஸோ அந்த ஒரு ரத்தனம் இருக்குல்ல, அது அப்படியே வெளியில வந்து ஒரு நாகமா மாறுது. அந்த நாகத்தை அதே மந்திரவாளால சிவாச்சார் அப்படியே வெட்டி வீசுறாரு. இந்த காட்சியை அவையில இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. சரோஜா தேவிக்கும் உடல்நலம் எல்லாமே சரியாயிருது. இப்போ நீங்க எல்லாருமே நினைக்கலாம், நான் சொன்ன சீன் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது கிளைமேக்ஸ் கிடையாது, படத்துல நடுவுல வரக்கூடிய ஒரு சீனு. மேபி இது இன்ட்ரோ பிளாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் படத்துல வந்து நிறைய கதைகள் இருக்கு. இதுக்கப்புறமாவும் அந்த எதிர்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய சூழ்ச்சிகள் பண்ணி சிவாச்சாரை வந்து கைது பண்ணி, ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே அதுக்கடுத்து படத்துல வந்து வரும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாண்டி சந்திரசேகரன் எப்படி சத்யபாமாவையும் நாட்டையும் காப்பாற்றினாருன்றது தான் ஓவரால் ஸ்டோரியாக வந்து இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான், கதை வந்து முடிஞ்சுது. இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படலாம். ஆனால் நான் வந்து ஆச்சரியப்படலை. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கக்கூடியவர் ஏபி நாகராஜன். ஸோ அவருடைய படங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். 3 நாவல்களை மையமாக வச்சு இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காரு அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு ஃபேண்டசி கலந்து இந்த கதை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ஒரு ஜீவபூமி படம் வந்து வெளிவந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பயங்கர பிளாக் பஸ்டராக வந்து ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? ஸோ இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வந்து வீடியோவை போட சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. நடிகர் திலகமே, எங்கள் கலை சிகரமே.